Hey friends, Assalamu alaikum. Welcome to my channel Anything All in Tamil. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலாக்காவில் உள்ள ஏரியாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மலாக்காவோட பெரிய டவுன். ஆமாங்க, இந்த மலாக்காவோட பெரிய டவுன் சொல்லுவாங்க. இது முன்னாடி, ஆனால் இப்போ இல்லை. இப்போ வந்து நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து ஒரு குறைஞ்ச காட்சியளிக்கக்கூடிய தோற்றங்களாக தான் இருக்குது. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி இது ரொம்ப ஜெஜெண்ட் இருந்த ஏரியா, ஆனால் இப்போ இப்படி போயிருக்கு. காரணம் வந்து அங்கங்கே ஏரியாக்களை புதுப்பிச்சது. இந்த இடத்தோட முக்கிய சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங்காண்டு எல்லாம் வருவாங்க. இங்கே துணி கடை இருக்குது. அந்த துணி கடையில் பர்ச்சேசிங் பண்ணிக்கிடுவாங்க. அது ரொம்ப வருஷமாக இருக்குனாங்க. இது வந்து சைனீஸ் ஃபுட் கிடைக்கிற கடைகள். இந்த கடைகளில் சைனீஸ் ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு நகை கடைங்க. பேசிக்காக இங்கே அதிக நகை கடை இருக்குது. அது ஒரு வேறு ஏரியா. அதுக்கு வந்து கொஞ்சம் சந்தில் போனால் அந்த ஏரியாவில் வரேன். இந்த பையன் நம்ம கடையில் ஒர்க் பண்ணுறாப்புல, அவர் பேர் அஃப்சல். ஓகே, வாங்க இப்போ நம்ம கடையோட தோற்றங்களையும் அதோடைய வியாபாரங்களையும் பார்க்கலாம். இதாங்க நம்ம கடை, ரோஜா அலி லீடோ. இது எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, மலாக்காவோட கம்போன் ஜாவா அப்படிங்கிற ஏரியாவில் சாப்பிட்டு போகிறாங்க. இந்த கடையோட பெருமையை பற்றி சொல்லணுன்னா, ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கடை, பழைய காலத்து கடை. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருக்குங்க. 50 வருஷத்துக்கு மேலே இந்த கடை ரன் ஆகிட்டு இருக்கு. இது எங்கள் அம்மா அப்பாவோட கடை. இப்போ வந்து எங்கள் மாமா பார்த்துட்ருக்காப்புல ஓனர்ஷிப். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ரோஜா. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே ரோஜா தான். அது மெயின் வியாபாரம். இது வந்து செண்டோல் மேசிங்க. இந்த செண்டோல் அப்படிங்கிற ஒரு கூல்ட்ரிங்க்ஸுக்கு இந்த மலேசியா முழுக்கும் அதிகமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. மலேசியா வாழ் மக்களுக்கும் மலேசியா மக்களுடைய எண்ணங்களுக்கும் அது உரித்தான ஒன்று. மலேசியா மக்களுக்கு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கடையோட கோரிங் மேசை. இந்த மேசையில் தான் கோரிங் போடுவாப்புல. மீன் கோரிங், நசி கோரிங், கொய்த்தியாவ், பிஹூன், மேகி எல்லாம் போடுவாங்க. இந்த கோரிங்கை பார்த்து டேஸ்ட் பாருங்கள். கொஞ்சம் வந்தீங்கன்னா ரோஜா அலி லீடோ கிடையாதுங்க. நம்ம அண்ணன் இருக்காப்புல, நம்ம அண்ணன் ரோஜா அலிட்டு இருக்காப்புல. இந்த சாமானுங்க பார்த்தீங்கன்னா பசம்போ இதோட பேர். அண்ணன் கொஞ்சம் கேட்போம் இந்த கடையை பற்றியும், இந்த கடையோட கொஞ்சம் வரலாறுகளை பற்றி நான் கேட்போம். எனக்கு ஒன்றும் வேணாண்ணா, நான் வந்து நம்ம கடையை ப்ரொமோட் பண்ணுறேண்ணா. வ்ளாக் போயிட்டுருக்கு. ஆமாம், நான் வர்றது இங்கே தானே, லோக்கல் ஆள் தானே. ஆமாண்ணா. இல்லைண்ணா, ஊர் கை ப்ளஸ் இங்கேண்ணா, ரெண்டு சேர்ந்தது தாண்ணா. அண்ணா வந்து ஒரு மீரை பஸ் போட்டிருக்காரு. பாய் பாய். அண்ணா இது என்னண்ணா இது பேர் பசும்பூவா? பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து தருவாங்க. ஓகே, பாருங்க, டால்லாம் பிடிச்சி அந்த ஜமாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வாய் விடுங்க. அதில் அப்படியே அந்த ரோஜா பூவாக ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருப்பாப்புல டேஸ்ட் மாலுங்க. பசும்போ, இந்த பசும்போவுக்கு ஒரு ஃபேன் குரூப் இருக்குன்னு சொல்லலாம் மலேசியாவில். இது வந்து ரோஜா மேசை. இந்த ரோஜா மேசையில் பார்த்தீங்கன்னா இனிப்பு போண்டா மாதிரி இருக்கா, ஆனால் அந்த போண்டாவில் இனிப்பு இருக்காது. காரணம் வந்து கூவாவில் வந்து அந்த இனிப்பு இருக்குது. அதை அந்த மேட்ச் பண்ணிக்கிறேன். இன்னொரு கூயை ஒன்று போடுவோம். கூயனா பலகாரம். அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு குரொப்போ மாதிரி இருக்குங்க. ஒரு நொறுக்கு தீனி திங்கிற மாதிரி இருக்காது. அது ரெண்டையும் எல்லாம் கலந்து போட்டு தவு, முட்டை, தவுனா பன்னீர் எல்லாம் வச்சு தர்றது தான் ரோஜா. நம்ம கடையில் ரொம்ப ஃபேமஸ். அம்பூஞ்சாவா அப்படின்னால ரோஜா அலி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த ரோஜா அலி கடையில் ஃபேமஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோஜா தான். மீங்கூரி மாமா சாப்பிட்ற ஆளுங்கள்லாம் இங்கே அப்படி இப்படின்னு ரொம்ப போடுவாங்க. சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு மலாயோவில் வந்து என் மகன் வந்து இந்த கடை கோரிங் மட்டும்தான் சாப்பிடுவான், வேறு எங்கேயுமே வந்து கோரிங் வாங்கினா சாப்பிட மாட்டான் மகன்னு சொல்லுவான் அப்படின்னு சொன்னார் ஒரு ரூபா. ஓகே, கடையோட இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம் ஃபுல்லாக. நம்ம அண்ணன் கோரிங் கிண்டுவாப்பில். நமக்கு அண்ணன் கோரிங் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம்
25 வருஷம் வச்சுக்கிறேங்கண்ணா. அந்த அளவுக்கு அண்ணன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள். ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு. அதுக்கு சாப்பிட்டுருக்காங்க. இது நம்ம ரஃபி அண்ணன், நம்ம அப்பாங்க ராஜா. நம்ம அப்பாங்க ரஃபி அண்ணன் ரொம்ப பாசக்காரவர். இங்கே அவர் தான் ஒரு மூத்த குடிமகன் நம்ம கடையில். பார்த்தீங்கன்னா ஆளுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பசும்பொருள் ஐட்டம்ஸை. கடையோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்கலாம். நம்ம கடையோட ஸ்பெஷல் இல்லைண்ணா? அப்புறம் விட்டுருங்க கட்டுக்கிறாதியா அண்ணா, ஞாபகம் இல்லை. நம்ம கடையோட ஸ்பெஷல் என்ன? நம்ம கடையோட ஸ்பெஷல் வந்து ரோஜா மீகோரி மாமா. ஓகே. பழைய இது 1930 வந்து இருமலி அலி. ஓகே. பிறந்தது. அப்போ திறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் ஓடிக்கிட்டு. ஓகேண்ணா. சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம கடைக்கு ஸ்பெஷலாக ரோஜா தான். பாருங்க, ரோஜா சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. இந்த ஐட்டம்ஸ்லாம் பசும்போட இது சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசும்பூ நான் சொன்னேன்ல, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த சாப்பாட்டோட ரிசல்ட்ஸ் நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து குவா மீரபூஸ். இது நம்ம கடையோட இது என்ன சொல்லுவாங்க, இது வந்து குவா ரோஜா. இதுதான் நம்ம கடையோட மெயின். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா நம்மளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு கூடிய சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.